சொன்னதை செய்து முடிக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு இது. நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் தேவன். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அந்த வனாந்தரத்தில் நைட்டை தூங்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்திலே பேசுகிறார், வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் வரும், உன்னை தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அநேக காரியங்களை பேசிவிட்டு நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும். பாருங்கள், அவன் மாமா வீட்டுக்கு போறான், அங்கு பல விதத்தில் ஏமாற்றப்படுகிறான். ஆனாலும் கூட ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் அவனை பரிவாரங்களோடு திரும்பி தன் தேசத்துக்கு தன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி வர வைக்கிறார். அவர் வாக்கு மாறவே இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையில மனிதனுடைய வார்த்தை வேணா அது பொய்யாக போகலாம், முடியாமல் போகலாம், அது நிற்காமல் கூட போய்விடலாம். அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு முடியலப்பான்னு சொல்லிடுவாங்க, வாக்கு மாறிடுவாங்க. ஆனா அதனுடைய வார்த்தையில அந்த அளவு வல்லமை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில வசனத்துல வல்லமை இருக்குது, அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதுங்க, வியாதியை மாற்றிரும். ஒரு வார்த்தை போதும், இருளை வெளிச்சமாக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார், வெளிச்சம் வந்துருது. ஏன்னா அதற்குள் ஜீவன் இருக்கிறது. சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்ப வரும். மரித்ததை கூட அது உயிரோட மாற்றிவிடும். ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்தின் பகுதியில ஆராய்ச்சி செய்யும் போது, அந்த பிரமிடு, நிறைய கல்லறைகள் இருந்த பகுதியில் ஆராய்ச்சி இருக்கும்போது அதற்குள்ளே தோண்டி பார்க்கும் பொழுது நிறைய கல்லறைகளுக்குள்ளே எலும்புகள் மட்டும் அல்ல, நிறைய பொருட்களும் இருந்திருக்கிறது. அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மூட்டையில ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்த்தா, அதை பிரிச்சு பார்த்தா கோதுமை ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் இருக்கு. அது வைக்கப்பட்ட வருஷங்களை கணக்கு பண்ணும்போது அவ்வளவு பழமையானது. இவ்வளவு வருஷம் இருக்கு, இந்த கோதுமை அப்படியே கெட்டு போகாம இருந்திருக்குது. சரி, இந்த கோதுமை என்ன பண்ணலாம்னு சொல்லி, சரி விதைக்கலாம்னு சொல்லி விவசாயம் பண்ற நிலத்துல கொண்டு போய் விதைக்கிறாங்க. விதைச்ச அத்தனை கோதுமைகளும் முளைத்தெலும்புகிறது. நல்ல ஒரு மகசூல் கொடுத்துச்சுதான், செழிப்பான ஒரு அறுவடை இருந்துச்சுன்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் 2500 ஆண்டுகள் ஆனாலும் அந்த கோதுமைக்குள்ள ஒரு ஜீவன் வச்சிருந்தார் ஆண்டவர். அது சாகல, அது விதைக்கப்படும் போது மீண்டுமாய் முளைத்து எழும்பினது. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பிட்டு வேதத்துல இஸ்வே ஓமையாய் சொல்லியிருக்கிறாரு. அவைகள் சாவதில்லை, வெறுமையாய் திரும்புவதில்லை, சொன்னதை செய்து விட்டுத்தான் திரும்ப. உங்க வாழ்க்கையில வாக்கு கொடுத்திருக்கலாம், நான் உனக்கு இதை செய்வேன்ப்பா, இந்த இடத்துல உன்னை கனப்படுத்துவேன், இந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன், இந்த காரியத்தை நான் செட்டில் பண்ணுவேன், பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, பிள்ளைகளை குறித்தோ உங்களை குறித்தோ உங்கள் முதிர் வயதை குறித்தோ வீட்டை குறித்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கலாம், வாக்கு கொடுத்திருக்கலாம், வேதத்தின் மூலமாய் பேசியிருக்கலாம். அவைகளை விசுவாசியுங்கள், அதற்குள் ஜீவன் இருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். அது ஒருபோதும் ஏமாற்றாது, வீண் போகாது, நிறைவேறுது. நீங்க பாப்பீங்க. விசுவாசத்தோடு நீ சொன்னதை செய்கிற தேவன் என்று சொல்லி பாருங்க, செய்து கொடுப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இதனால் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை வச்சிருக்கீங்க, மேன்மை வச்சிருக்கீங்க, அதற்குள் ஜீவன் இருக்குதுப்பா. நாங்கள் மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறோம், அநேக நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நம்ப நாங்கள் யோசிக்கிறோம். காலங்கள் போகும்பொழுது எங்களுடைய விசுவாசம் தொய்ந்து விடுகிறது. அப்படி அல்ல, ஏற்ற காலம் என்று வைத்திருக்கிறீர், குறித்த காலம் என்று வைத்திருக்கிறீங்க. அதுல வரும்போது நீ சொன்னது நிறைவேறும். அந்த எண்ணத்தோடு ஆண்டவர் சொன்னதை செய்வாரு, நான் அதற்கு காத்திருப்பேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்பா. ஒருவேளை காத்திருந்து சோர்ந்து போய் இழைத்து போய் களைத்து போயிருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தைரியம் கொடுங்கப்பா. ஆண்டோட வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இன்னைக்கு சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கலாம், நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். செத்து போன கற்பத்துக்குள்ள நீர் குழந்தை கொண்டு வந்த தேவன், இல்லாத இருக்கிறதாய் மாற்றுகிறவர், அழைக்கிறவர். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து இந்த நாளிலும் அந்த காரியங்கள் ஒரு விசுவாசத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை மீண்டுமாய் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்த விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறவர். அது நிறைவேற வரை நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.